அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இப்போ வர்ற நோன்பு வர்றதுனால நம்ம நீங்களே செய்வியா? இப்போ நான் வந்து இன்றைக்கி சிக்கன் டிக்கா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம அதுக்குள்ள ஒரு தூள் தயாரிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த கரம் மசாலா துடிக்கல, அதில் இங்கே பாருங்கள் நான் போடுற ஸ்பூன் என்ன. இப்போ வந்து ஒரு 400 கிராம் போன்லெஸ் இது வாங்குறேன். நீங்கள் அரை கிலோன்னு சொல்லி செஞ்சால் சொல்கிறேன். 400 கிராம் அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போடுறேன். கரம் மசாலா தூள், சீரகத்தூள் அதே மாதிரி, மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போடணும். 1 2 மிளகாத்தூள். இது மிளகுத்தூள். இது மஞ்சத்தூள். இது இதுக்கு தேவையான உப்பு. எலுமிச்சப்பழம் 1. தயிர், இதுக்கு 2 ஸ்பூன் தயிர். இது என்ற காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை, அதனால் கொஞ்சம் நான் டையை போட்டுக்கிறேன். கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் செய்யணும், நம்ம நல்லா பிணைகிறோம். இங்கே பாருங்கள் பீஸு. நம்ம ரொம்ப கடினமாக போட்டால் நம்ம இதுங்க முடியாது. இந்த இது 400 கிராம் சிக்கன் பீஸ். இதோட குடமிளகா ஒரு மிளகாயை எப்படி வெட்டிக்கிறேன்னு பாருங்கள். வெட்டி போடணும். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இப்படி நம்ம வெட்டணும். நெய்யோ பட்டரோ உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் போனால் என்கிட்ட நெய் விற்கிது. இது நல்லா சாஃப்டாகிறதுக்கு நெய் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் இப்போ போட்டு நல்லா அப்படி பிணைஞ்சி நல்லா சிவப்பு கலர் பட்டாட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊறினாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. நல்லா ஊற வச்சு நம்ம ஒரு குச்சியில் வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி இதை வந்து அதுக்கு பிறகு நம்ம எப்படி செஞ்சு திங்கணுங்கிறத கூட சொல்லி காட்டுறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளது எல்லாம் இப்படி தான் இருக்கி. உங்களுக்கு சிகப்பு கலரில் வேணும்னு சொன்னால் நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுங்க, இல்லைன்னா டை போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் பொடி இருந்தால் போடுங்க. அது கூட உங்களுக்கு சிகப்பாக காட்டு. நான் என்னை கலர் பொடி போட்டிக்கிறேன். நல்லா எனக்கு இந்த இது கலர் போகுது. நல்லா எல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் இருக்குதான்னு நீங்கள் வாயில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிறங்க. நான் போட்டுக்கிறது கரெக்டாகிக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். பொரிக்கும் போது காட்டுறேன். இது எடுக்கிறோமா, எடுத்து என்ன செய்கிறோம், நல்லா அப்படி பிணைஞ்சி விட்றோம். நல்லா பிணைஞ்சி விட்டு இப்படி நல்லா ஒரு ஸ்டிக்கு, இந்த குச்சி மாதிரியே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த இப்படி குச்சி மாதிரியும் இருக்குது. 2 குச்சி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒரு குச்சியில் முதல்ல கேப்சிகம் எடுத்துகிட்டு குத்துறோம். வெங்காயம் ஊற்றுறோம். நம்ம சிக்கன் பீஸு, இங்கே பாருங்கள் சிக்கன் பீஸு நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் நேரம் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கடுத்தப்பறம் வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம், ஒரு சிக்கன் பீஸ். ஒரு குச்சியில் எப்படியும் ஒரு 3 பீஸ் நம்ம போட்டுருவோம். 2 பீஸ் போட்டாலும் சரி, சின்ன பிள்ளை வந்து 2 பீஸ், பெரிய ஆள் திங்கிற 3 பீஸ் போடலாம். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேண்டாலும் செஞ்சுக்கிற வேண்டியதை. பாருங்கள் கறியை பாருங்கள். நல்ல நேராக நம்ம துண்டு அது ரொம்ப பெரிய துண்டாக போட வேண்டியது என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றியும் பொரிக்கலாம். தோசை சட்டியில் பட்டர் வச்சு லேசாக இதுங்க டிக்கா அடக்கவும் செய்யலாம். நம்ம இஷ்டம். எண்ணெயை ஊற்றி நம்ம இப்படி பிரட்டி இப்போ அடுப்பில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். சட்டி அடுப்பில் வச்சு இப்போ எண்ணெய்க்குள்ளே போடுற பாருங்க. இது ஒவ்வொன்றா நம்ம இறக்கிற வேண்டியது.
பொரிஞ்சிக்கிட்டு இருக்க நல்லா பொரிஞ்ச கூட இப்போ நம்ம என்ன செய்யணும் எடுக்க போகிறோம். நல்லா ஃபுல் ஃப்ரையும் பண்ணலாம். இது பட்டர் ஊற்றி நம்ம பொரிக்கவும் செஞ்சிக்கானவும் செய்யலாம், நம்ம இஷ்டம். பாருங்கம்மா நல்லா இப்படி அழகாக பொரிஞ்சு சூப்பராக வருது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம சிக்கன் டிக்கா. ஆனால் நோம்பு காலத்தில் ஆனால் நோம்பு கஞ்சிக்கு வச்சுட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.